எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம மஞ்சுமல் பாய்ஸ்னு படம் வந்திருக்கு. அது படம் வந்து ஒரு 10 நாளுக்கு மேலே இருக்கும். தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா செம ரீச் இந்த படம். இது மாதிரி அந்த படம் எடுத்துக்கவங்க கூட அந்த அளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்பாங்களான்னு தெரியல. பட் ஆனால் தமிழ்நாட்டில் அந்த மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு இந்த மஞ்சுமல் பாய்ஸ்ன்ற படம். அப்படி என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு மெயின் ரீசனே பார்த்தீங்கன்னா கமல் சார் தான். கமல் சார் அவர் அந்த கொடைக்கானல் எடுத்த அந்த குணா கேவம் தான் இந்த படத்தோட அவ்வளோ வசூலுக்கும் சாதனைக்கு உண்டான முழு பொறுப்பும் அந்த குணா கேவ்ஸ் கமல் சார் அவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கு தான் போய் சேரும். மஞ்சுமல் பாய்ஸ் பார்த்தீங்கன்னா படத்தோட ஸ்டோரி பார்த்தீங்கன்னா, பசங்க ஒரு கல்யாண ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் வீட்டில் கொஞ்ச நாள் இருக்கும்போது டூருக்கு போகலான்னு பிளான் பண்ணையில் ஒருத்தர் கமல் ஃபேனு கொடைக்கானல் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடைக்கானல் போய் குணாக்கேவுக்கு போயிட்டு ஒருத்தர் உள்ள தவறி விழுந்துருவார். அவர் எப்படி காப்பாற்றுறாங்கன்றது தான் அந்த படம். ஒரே ஒரு லைன் தான். பட் ஆனால் இந்த படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிஜமாலே மண்டை காயறது கன்ஃபார்ம். ஏன்னா ஸ்டார்டிங் பேர் போடும்போது இருந்து குணாவோட தீம் மியூசிக்கு அந்த மாதிரி பாட்டு போடுவாங்க. நம்மளுக்கு ஸ்டார்டிங் பேர் போடும்போதே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு மாதிரி கூஸ் பம்பாகவே தான் இருக்கும். ஏன்னா கமல் சாரோட அந்த பெயிண்டிங்கு குணா கேவ் அது மாதிரி காமிச்சிட்டே இருப்பாங்க. இதில் என்னன்னா படம் முழுக்களும் அந்த கமல் குணா கேவ் அந்த ரிலேட்டிவாக வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ இது நிறைய இடம் தமிழ்நாட்டிலே ஃபுல்லாக இருக்குன்றதுனால பார்த்தீங்கன்னா தமிழ் மக்களுக்கு ஈஸியாக ஒரு 10-20 நிமிஷம் கழிச்சு மீதி இருக்கிறதெல்லாம் ஈஸியாக புரிய ஆரம்பிச்சோம். இதில் அந்த கேமராமேன் ஒர்க் ஆகட்டும் சரி, சவுண்டு மியூசிக் டைரக்டர் ஆகட்டும் சரி, 2 பேருக்குமே பயங்கரம் பங்குண்டு இந்த படம் ஹிட் ஆகிறதுக்கு காரணம். ஒன்றும் இல்லைங்க, அந்த பையன் வந்து கொகைகளை மாட்டியிருப்பாரு. அப்போ திடீர்னு பார்த்தா மழை வர ஆரம்பிக்கும். அந்த மழை வந்தோடனே அந்த தண்ணியை வந்து பள்ளத்துக்குள்ளார போகாமல் இருக்கணும்னு நம்மளும் நினைப்போம். அந்த சினிமாலேயும் அப்படிதான் நடக்கும். பட் ஆனால் அவங்க ஒருத்தராக போயிட்டு அந்த தண்ணி வர சீன் இருக்கு பாருங்க, அந்த சீன் வர்றதுக்கும் அந்த மியூசிக் கொடுக்கறதுக்கும் இது மாதிரி ஒரு பர்ஃபெக்டாக ஒரு மேட்ச் இது வரைக்கும் எந்த படத்துலையும் அவ்வளோ சீக்கிரம் எடுத்துருக்க மாட்டாங்க. சின்ன மழை பெஞ்சு தண்ணி அந்த பள்ளத்துக்குள்ளார வரும். அந்த ஒரு வீடியோவை கேப்சர் பண்ணி அதுக்கு ஒரு மியூசிக் ஒன்று கொடுத்துருப்பாங்க. சான்ஸே இல்லைங்க. அது ஒருத்தராக போயிட்டு அந்த பள்ளத்துக்குள்ளார அந்த தண்ணி போக விடாமல் காப்பாற்றுற சீன் நல்லா இருக்கும் பாருங்க. நம்மளாம் வந்து யாரும் வந்துட்டு அந்த படத்தை விட்டு பாதெல்லாம் எழுந்து போக மாட்டாங்க. அப்படிதான் நின்று உட்காந்து பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ நீங்கள்லாம் யாரும் பார்க்கல அப்படின்னா தயவுசெய்து பாருங்க. ரொம்ப சிம்பிள் தான். பட் ஆனால் நம்மள மறந்தே உட்காந்து படத்தை பார்த்துட்டு இருக்க மாதிரி தான் அந்த ஒரு படம் இருக்கும். படம் பட்ஜெட் எல்லாம் பெருசெல்லாம் ஒன்றும் இருக்காது. நம்ம ஆஹா ஓஹோ ரொம்ப அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்காது. சின்ன செட்டுக்குள்ளாரே கம்ப்ளீட்டாலாம் முடிச்சிருப்பாங்க. ஆனால் அது செட்டான்றது நம்மளால் எதுவுமே கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு அந்த படத்தை கொண்டு போயிருப்பாங்க. இதில் நடித்தவர் அவர் பார்த்தீங்கன்னா சோபின் பாபு பார்த்தீங்கன்னா எனக்கு மலையாளத்தில் ரொம்ப அவர் பிடிக்கும். ஏன்னா அவர் நடித்த படம்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். அவர் நடிக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவர் என்ன மலையாள படத்தில் நடிக்கிறவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா சவுத் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னாலே மலையாளம் படம் தாங்க. நீங்கள் அவங்கக்கிட்ட ஒரு இந்தாங்க என்கிட்ட ஒரு 4 கோடி 5 கோடி தான் இருக்குதுன்னு சொன்னால் கூட அதுக்கு தகுந்த மாதிரி படத்தை எடுத்துருவாங்க. இப்போ சோபின் வந்துட்டு ஒரு படத்தில் கூட நடிச்சிருப்பாருங்க பார்த்தீங்கன்னா இளவிழப்பு வந்துச்சுறான்னு சொல்லிட்டு ஒரு படம். ஒன்றும் இல்லைங்க, ஒரு மலை உச்சி இருக்கும். அந்த மலை உச்சியில் ஒரு சின்ன ட்ரெயின் கம்பார்ட்மெண்ட் மாதிரி இருக்கும் தங்கறதுக்கு. அவ்வளோ தாங்க. ரெண்டே சீன் தான். மலை உச்சி, ட்ரெயின் கம்பார்ட்மெண்ட். இதுக்குள்ளாரையே அந்த படத்தை ஃபுல்லாக 2 மணி நேரம் நீங்கள் விறுவிறுப்பாக ஒரு த்ரில்லிங் பாயிண்டில் உட்கார வைக்கணும்னா அது டைரக்டரால் தான் முடியும். அப்புறம் அது நடிச்சு கொடுத்த சோபினால் தான் மட்டும்தான் முடியும். பார்த்தீங்கன்னா மற்றவங்கள்தெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு சிங்கிள் ரூமுக்குள்ளாரே நம்ம போர் அடிச்சிடும்.
ஸோ இந்த படத்துலயும் அவர் தான் வந்து மெயின் ரோலை பண்ணியிருக்காரு. இவர் தான் அந்த பள்ளத்துக்குள்ளார இறங்கி எடுக்கிற மாதிரி ஒரு இது சீக்வன்ஸ் இருக்கும். அவர் கொடுத்த கேரக்டர் அவர் வந்து அவங்களுக்கெல்லாம் நடிப்பு தானாகவே வந்துடுதுங்க. காசுலாம் எதுவும் இல்லை, பெரிய பந்தெல்லாம் ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிளாக எல்லாரும் மனசுலயும் போய் உட்கார்ற அளவுக்கு ஈஸியாக நடிச்சு கொடுத்துட்றாங்க. ஸோ நம்ம தமிழ்நாட்டில் இந்த மஞ்சமல் பாய்ஸ் வந்து ஹிட் ஆகிறதுக்கு 90% காரணம் குணாவும் கமல் சாரும் அதனோட கொடைக்கானல் அப்படின்ற பேஸ் பண்ணி எடுத்ததுனால தான் இது அந்த அளவுக்கு செம்ம ஹிட்டாக இருக்கு. ப்ளஸ் டைரக்டரும் நம்ம சும்மாவும் சொல்லக்கூடாது, அவர் வந்து எந்த அளவுக்கு எளிமையாக இருக்கிறாருன்றது அந்த படத்துலையும் அவர் காமிச்சிருப்பாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, பசங்கள்லாம் வந்து டூரிஸ்ட் அந்த காரில் வாந்தி எடுத்து வச்சுருப்பாங்க. அந்த வாந்தி கூட எந்த வித சலிப்பும் இல்லாமல் அப்படியே தொடச்சி விடுற ஒரு கேரக்டராக கூட அவர் நடிச்சிருப்பாரு டைரக்டர். ஆனால் நம்ம ஊரில் அது மாதிரி டைரக்டர் அது மாதிரி சீனெல்லாம் நடிப்பாங்களான்றது கேள்விக்குறியான ஒரு விஷயம்தான். ஸோ இது மாதிரியெல்லாம் ஒரு படம் ஒன்று நல்ல தரமான ஒரு படம் வந்துச்சுன்னா வேர்ல்டு ஃபுல்லாக நல்ல கலெக்ஷன் ஆகும், நல்லா ஹிட் ஆகும், மக்கள் நல்ல ரீச் ஆகும். இப்போ கூட பார்த்தீங்கன்னா எல்லாம் தேட்டரும் ஃபுல்லுன்னு தான் போய்கிட்டு இருக்கு. யாரும் வந்துட்டு இந்த படம் கொஞ்சம் கூட லேக் ஆகுதுன்னு சொல்ல மாட்டாங்க. ஜஸ்ட் ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு 5 to 10 minutes அந்த மாதிரி ஒரு இருக்கும். அது வந்து அது ஒன்று என்ஜாய்மெண்ட்டுக்காக காமிப்பாங்க. மற்றபடி அந்த ஒரு 5 to 10 minutes நீங்கள் தாண்டிட்டீங்கன்னா படம் நீங்கள் எழுந்து வரும்போது அந்த படத்தோட கடைசியில் அந்த பையன் அவங்க ஃப்ரெண்டோட பாடி மேலே தூக்கும் போது டக்குன்னு அங்கே எங்கே ஸ்டார்டிங்கில் ஆரம்பிச்சு அந்த கமல் சாரோட பாட்டு டைட்டில் எண்டில் அது கொடுப்பாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாரும் பார்த்தீங்கன்னா நம்ம நிஜமாலே சொல்கிறாங்க அந்த பாட்டுக்கும் அந்த ஒரு கிளைமேக்ஸ் சீனுக்கும் எடுத்தது தாங்க அந்த ஒரு பெரிய கூஸ் பம்ப்ஸ் கொடுத்ததே வந்து பார்த்தீங்கன்னா அது ரெண்டும் ஒன்றா மேட்ச் பண்ணி கொடுத்தாங்க பாருங்க. ரொம்ப நல்லாயிருக்கும் படம், எல்லாரும் போய் பாருங்க. நெக்ஸ்ட் பார்க்கலாம். தேங்க்யூ.